ஹிந்திக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் பராசக்தி. இன்னும் சொல்லணும் அப்படின்னா பராசக்தியுடைய பின்னணி திமுக அப்படின்லாம் நீங்களாம் விமர்சனங்களை முன் வச்சிங்க. திடீர்னு பராசக்தி படக்குழு டெல்லியில் இருக்கு, பிரதமரை பார்க்குது, என்ன நடக்குது? முதலில் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போது பொங்கல் விழா நம்மளுடைய பிரத்யேகமான தமிழர்களுடைய விழா. அது டெல்லியிலே மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. தமிழர்கள் யாரெல்லாம் அதில் ஆர்வமிக்கவர்களோடு பிரதமர் எப்போதுமே இந்த விழாவை கொண்டாடுறது பழக்கம் இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இவர்கள் விருப்பம் தெரிவித்தன் அடிப்படையில் இவங்க வாண்டடா விருப்பம் தெரிவித்து ஆமாம் தமிழர்கள் இல்லையா, தமிழர் கொண்டாடுறதுக்கு வராங்க, கூட இருக்காங்க. இதுல பெருசா இதுக்கு ஒரு கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல அது எப்படி சார், இந்த இப்ப ரீசெண்டா வந்த படத்துல இருந்து ஜிவி பிரகாஷ் இருப்பாரு, சிவகார்த்திகேயன் இருப்பாரு, ஜெயம் ரவி இருப்பார். ஆமா, அது எப்படி ஒரே படத்துல இருந்து 3 பேர் விருப்பம் தெரிவிப்பாங்க? படத்துல உள்ளவங்க, அந்த படத்தில் நடிச்சவங்க, அவங்க தமிழருக்கான பிரத்யேகமான பொங்கல் விழா ஒரு டெல்லியில் கொண்டாடப்படுது. அதெல்லாம் அவங்க கலந்துக்கிறாங்க. எல் முருகனோட கான்டாக்ட் இருந்திருக்கலாம் இருக்கு இவங்களுக்கெல்லாம், அதனால் கலந்துக்கிறாங்க. இது அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இதுக்கு நீங்கள் இன்னொரு புது கண்ணாடி வச்சு தேட வேண்டிய அவசியமே இல்லை. இதை ஒரு நாளைக்கு இப்போ சரத்குமார் இருந்தார், ஏன் இருந்தாரு கேட்கல. அவர் பாஜக இருக்காரு, இருந்தார். ராதிகா இருந்தாங்க, அவங்கள கேட்கல. ஆனா இவங்க அரசியல் படாம இருக்கக்கூடியவங்க இப்போ இப்படி ஒரு நிகழ்வுல கலந்து கொள்கிறார்கள் அப்படின்றப்போ, இப்போ ஜிவி பிரகாஷ் போனாரு, அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. சிவகார்த்திகேயன் ஏன் போனாரு? ஏன் போனா என்னென்ன எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடணும் அவசியம் இல்லை. விஜயை கூப்பிடுங்க, அஜித்தை கூப்பிடுங்க, ரஜினியை கூப்பிடுங்க, உங்க நண்பர் ரஜினியை கூப்பிடுங்க, கமலை கூப்பிடுங்க சார், கமல் எம்பி சார். இன்விடேஷன் அடிச்சு எல்லாத்துக்கும் அனுப்பி எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்ட விழா இல்ல. எல் முருகனுக்கு யாரெல்லாம் தொடர்பு இருந்ததோ அவங்க போயிருப்பாங்க. எல் முருகனை தான் நீங்க பார்க்கணும். எல் முருகனுக்கு பராசக்தி படக்குழுவோட தொடர்பு இருந்தது. ரிலேட்டிவ், நாட் ரிலேட்டிவ், கான்டாக்ட் இருந்தது, அவங்களோட தொடர்பு இருந்தது. அது தவிர அவர் அந்த துறையினுடைய அமைச்சர். அவர் இவங்களுக்கு கண்டிப்பாக சினிமா சம்மந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் இப்போ எனக்கு டவுட் சார், ஜனநாயகன் படம் வந்ததா ஜனநாயகன் படக்குழுவையும் அழைச்சிருப்பீங்க சார்? அதெல்லாம் இப்போ கார்கேக்கு 100 ஃப்ரெண்டு இருப்பாங்க, ஏன்னா 100 ஃப்ரெண்டு இருப்பாங்க. யாரையாவது அந்த டைமில் உங்கள் வீட்டில் ஒரு விழா வைக்கிறீங்க அப்படின்னா, அன்னைக்கு காலையில் நான் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன், அல்லது 2 நாளைக்கு முன்னால் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன். ஓ சரி, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, விழா கொண்டாடலான்னு கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன்ல. அதுதான், அவ்வளோதான் சார். நிறைய தியரி இப்போ சமூக வலைத்தளங்களில் நிறைய தியரிகள்லாம் வைக்கப்படுகிறது. ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் தரல, தடுத்தது மத்திய அரசு. பராசக்தி அதே சிக்கலிருந்து சென்சார் கிடைக்கிது, வழங்கியது மத்திய அரசு. அப்படின்றது இது நிரூபிக்குதான்னு கேட்குறேன். ஜனநாயகன் படத்தில் இராணுவத்துடைய சிம்பிளை எடுத்தால் அதுக்கு உள்துறையிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். வாங்கி செய்கிறது ப்ரொசீஜர். அதை அவங்க வாங்கலை. படக்குழு 5 பேர் கொண்ட குழு 25க்கும் மேற்பட்ட சில கண்டிஷனை போட்டு, என்ன சில கண்டிஷன் கட் பண்ணி கொடுங்க, அலோவ் பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்குள்ள அந்த படத்தை தயாரித்த நிறுவனம் கோர்ட்டுக்கு போகுது. அங்கே தான் சிக்கலே உருவாகுது. இது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். இது யோசிச்சு பார்க்க சிக்கல் இல்லை சார். அடுத்து தனிநபர் நீதிபதி இந்த படத்துக்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 1 மணி நேரத்தில் மேல்முறையீடு போயிட்டு தடை வாங்குறாங்க. கோர்ட்டுக்கு முதல்ல போனது யாரு? தீர்ப்பை எதிர்த்து உடனே மேல்முறையீடு பண்ணல. இல்ல, அந்த 5 பேர் குழுவில் ஒருத்தர்னு முதல்ல சொன்னாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனது அந்த படத்தை தயாரித்த நிறுவனம் தான். கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போகுது. கோர்ட்டில் அதுக்கப்புறம் அதை அவங்க அலோவ் பண்ணுறாங்க, அதை வெளியிடலாம். ஏற்கனவே 5 பேர் எடுத்த முடிவு, 5 பேர் குழுவில் எடுத்த முடிவுக்கு மாறான கோரிக்கைக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த படத்தை வெளியிடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குழு அதை இல்லை தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முறையிடுறாங்க. அது கோர்ட்டு அங்கே அப்பீலுக்கு போகிறது. இதுதான் நடந்த விஷயம். ஆக இதை இழுத்துட்டு போனது, இதை ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குனது, அது அரசியல் பின்புலம் உள்ள இந்த படத்தை நடக்கப்படக்கூடாதுன்னு தடுக்கணும்னு நினைக்கிற சில நிறுவனங்கள், பின்னால் இருக்கிற சில நிறுவனங்களுடைய சூழ்ச்சி தான் இதற்கு காரணம் சார். அரசியல் நீதிமன்றத்திற்கு அரசியல் பின்புலம் பராசக்திக்கு இருக்கு சார். பராசக்தி ஒரு அரசியல் பேசுறது, ஒரு கட்சியை விமர்சிக்குது. இப்ப நம்ம பேசுறது ஒரு கட்சி பின்னாடி இருக்குன்னு நீங்க முதல்ல பராசக்தியை பத்தி கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதுலயும் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க, அதை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க, படம் ஓகே ஆயிட்டுது. ஓகே. இப்போ இதுலயும் அதே போல சொன்னாங்க. கோர்ட்டுக்கு போல, அவங்க பராசக்தியில் அவங்க கோர்ட்டுக்கு போல. இதுல
கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போனதுனால கோர்ட்டுக்கு போனப்பறம் அந்த நடைமுறையை ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும். கோர்ட்டில் இவங்க போன உடனே எடுத்துகிட்டு போன உடனே அது திரும்ப சீரியஸ் ஆகிறது. சீரியஸ் ஆன உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் ஆகுது. அப்பீல் ஆனதுக்கு பிறகு இப்போ அது டேட்டு 21 டேட்டுக்கு வருது. இவ்வளோ தான் அதில் நீங்கள் எதையுமே ஒரு ப்ராக்டிக்கலாக அணுகணும். ஒரு நீதிமன்றத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீதிமன்ற நடைமுறையை முடிச்சுட்டு தான் நம்ம வெளியே வரணும். அதனால் அதையும் இதையும் முடிச்சு போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் பண்ணினது பின்னால் இந்த படத்தை வெளியிட விடக்கூடாது, விஜய் படத்தை இப்போ உடனே வெளியிடக்கூடாதுன்னு தமிழக அரசியல் நிலவரம் தான், அரசியல் களம் தான் அதை செய்திருக்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. தமிழக அரசுன்னு சொல்ல மாட்டீங்களே, நல்ல வேலை. தமிழக அரசியலில் சினிமா பலம் மிக்க ஒரு நிறுவனம் தான் இதை செய்திருக்கிறது. அதுதான் பின்னால் இருந்து இயக்கியது. சார் எனக்கு புரியல சார், இந்த படத்தை எடுத்தது கேவிஎன் நிறுவனம், அவங்க வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க சார். கேவிஎன் நிறுவனம் தான். அந்த கேவிஎன் நிறுவனத்தை நீதிமன்றத்துக்கு போக வச்சதும் இயக்குனதும் பின்னால் இருந்து இயக்குனதும் அதன் அடிப்படையில் அது கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆனதும் அதான் காரணம். கேவிஎன் நிறுவனம் தான் இதை கோர்ட்டுக்கு எடுத்து போனால் இந்த இது அப்போ முடிவுக்கு வந்திருக்கும் சார். அவங்க தொடர்ந்து படம் தயாரிச்சுட்டு வரக்கூடிய நிறுவனம், தமிழ்நாடு அரசு சார்பாக ஒருத்தர் சொல்லி போறாங்கன்னா ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? அது அப்படித்தான். அது விஜய் தமிழ்நாடு அரசு திமுகவை எதிர்க்கிறாரு. ஆமா, அதான் அங்கதான் பிரச்சனை. அதனால தான் அவர் படம் வந்ததுன்னா தேர்தலில் அவருக்கு நிறைய ஓட்டு கிடைக்கும். நான் என்ன கேட்குறேன், கோர்ட்டுக்கு போகாம இருந்தா ஜனநாயகன் படம் வந்து அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும். 2 நாள்ல படத்தை வச்சுக்கிட்டு படத்துக்கு சர்டிபிகேட்டே கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போகாம என்ன சார் பண்ணுவாங்க? கோர்ட்டுக்கு ட்ரிபியூனலுக்கு போயிருப்பாங்க. அதுதான் சார், அது என்ன சொல்லிச்சுன்னா அவங்க தான் சொல்லி முடிச்சிட்டாங்க. நீதிமன்றத்துக்கு போகலைன்னா நீதிமன்றத்துக்கு போய் தான் அதில் பல கேள்விகள் எழுந்து அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது. நீதிமன்றத்துக்கு போல அந்த சென்சார் போர்டு வந்து சொன்ன விஷயத்தை இவங்க சரி பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இங்கே சால்வ் ஆகிருக்கும். இதை வந்து தமிழக அரசியலில் தமிழகத்தில் விஜய் வந்து பாப்புலர் ஆகிடக்கூடாது, இந்த படத்தின் மூலம் ஜனநாயகன் பெயர் வைத்துக்கொண்டு பல ஊழலுக்கு எதிராக பல விஷயங்களை பற்றி அவர் பேசியிருப்பதனால் அது வந்து அவருக்கு ஒரு பெரிய தேர்தல் நேரத்தில் அது அவருக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக தடுப்பதற்காக சில சக்திகள் வேணும்னுக்கு திட்டமிட்டு பிரபாகரன் ராஜீவ்காந்தியை கொன்றவங்களுக்கு யாரை கொல்ல போகிறோன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பிரபாகரன் பின்னால் தெரிஞ்சது போல் இதில் இயக்குறது பின்னால் இருக்கிற ஒரு பெரிய குரூப் வேலை செய்திருக்கிறது. நம்ம இதுலேயே நிறைய கான்ஸ்பிரசி பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் இன்னும் நிறைய குழப்புற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஜனநாயகன் படத்தை ஒரு நிறுவனம் தயாரிக்குது, அந்த தயாரிப்பு நிறுவனத்தை இன்னொரு நிறுவனம் இயக்குது, அந்த நிறுவனம் தமிழ்நாடு அரசு சார்ந்த நிறுவனம். ஒண்ணுமே புரியல. அந்த நிறுவனத்துக்கு பின்னால இருந்து சப்போர்ட் கொடுத்து என்ன பண்ண முடியும் சார்? இது இல்லைன்னா அவருக்கு இன்னும் பல விஷயங்களை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், தடை பண்ணிடுவேன்னு சொன்னா அவருக்கு அதிகார சக்தி அப்படி சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அப்ப மத்திய அரசு தடையா இல்ல, மத்திய அரசு இல்ல தடையா. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.